மட்டும்தான் தனலட்சுமி. பேர்ல இருக்கிற தனம் வீட்ல இல்ல. துர்திஷ்ட லட்சுமின்னு வச்சிருக்கணும். அதான் சரியா இருந்திருக்கும். ஒண்ணு பிறந்தா ஹை கிளாஸ்ல பிறந்திருக்கணும், இல்ல லோ கிளாஸ்ல பிறந்திருக்கணும். இப்படி மிடில் கிளாஸ்ல பிறந்தா ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு மட்டும் இல்ல, சோகத்துக்கு எண்டு கார்டு கூட இருக்காது. காலகாலத்துக்கு கல்யாணம் பண்ணா வாழ்க்கை ஓஹோன்னு பிச்சுக்கிட்டு போகும். நாங்க பிச்சுக்கிட்டு போதா எங்க இங்க பிச்சை தான் எடுக்கிறோம். தூரத்து சொந்தம்னு கட்டி கொடுத்தாங்க. இப்படி தரித்திரத்துக்குள்ள வாக்கப்பட்டிருக்கேன். சினிமாக்காரன் கோடி கோடியா சம்பாதிப்பான்னாங்க. ஒரு சினிமாக்கு கூட கூட்டிட்டு போனதில்ல. ஹலோ ரைட்டர் சார், விடிஞ்சிருச்சு, எழுந்துருங்க. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? எழுந்துறியா? இரு, நான் எந்திரிக்கிறேன். உலகமே விடிஞ்சாலும் நமக்கு மட்டும் விடியவே போறதில்ல. என்னடி இது? என்ன பாக்குறீங்க? அது வெறும் டிகாஷன் தான். நம்ம பால் காசை கரெக்டா குடுக்கறதால பால்காரன் பால் இல்லன்னு சொல்லிட்டான். ஈபி காரனும் ஷாக் கொடுத்திருக்கான். பில்லு கட்டலனா ஃபியூஸ புடிங்கிடுவானா. ஏங்க, குடிக்கிற தண்ணீரை விட கண்ணுல கண்ணீர் தாங்க அதிகமாயிடுச்சு. இந்த டயலாக் செமையா இருக்கு. இரு, எழுதிக்கிறேன். என் கஷ்டம் இந்த டயலாக் மாதிரி இருக்கா? டாடி, ஸ்கூல் ஃபீஸ் கட்டலனா என்ன ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. கேட்டுச்சா? நீங்க மட்டும் ஃபீஸ் கட்டலன்னு வைங்க, உங்க கதையெல்லாம் பேப்பர்காரனுக்கு எடைக்கு போட்டுருவேன். எடைக்கா? அப்படிலாம் பேசாதடி. அது வெறும் எழுத்து இல்ல, என்னோட தலையெழுத்து. புரிஞ்சு போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்க தலையெழுத்தால அவளுக்கு ஒரு சாக்லேட் வாங்க முடிஞ்சுதா? பொறுமையா இருக்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் பொறுமை மட்டும் பார்த்தாது, பொறுப்பும் இருக்கணும். ஹலோ ப்ரொடியூசர் சார், வணக்கம் சார். ஆமா சார், ஐயோ முடிச்சிட்டேன் சார். சார் நீங்க சொன்ன மாதிரி பண்ணிருக்கேன் சார். எக்ஸலன்ட் ஸ்டோரி சார். ஒரு half an hourல வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார். சாம்பார் செய்யலையா? மதியம் சாப்பாட்டுக்கு செய்யறையா? இந்த சட்னி காரப்பொடி எல்லாம் ஏதோ புண்ணியவா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கான். இந்தயா தண்ணி குடி. யாரோ என்ன நினைக்கிறீங்க போல. நம்மள வேற யாரும் நினைக்க போறா? நம்ம வீட்டு ஹவுஸ் ஓனரா தான் இருக்கும். ஒருவேளை வெள்ளதான் இருப்பானோ? இத புடிங்க. ஐயா தாயே, உனக்கு காஸ்ட்லி ஜூஸ் வாங்கி தரேன். மதியம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்பாடா, காப்பாத்திட்டேன். ஹலோ சார். தினமும் இப்படி போன மாதிரி நழுவுறேன்னு தெரிஞ்சுதான் நாய் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கேன். சார் ஒரு 4 நாள்ல கொடுத்துறேன் சார். 4 மாசமா எதான் சொல்றேன். வீட்டு ஓனர்களுக்கு வெளுக்கு ஏன் விழுதுன்னு தெரியுமா? எதுக்கு சார்? முன்ன மாதிரி டெனன்ட் ரெண்ட் கொடுப்பானோ இல்லையோங்கிற டென்ஷன்ல விழுது. ஐ வாண்ட் ரெண்ட். சார் இப்போ கதை சொல்ல போயிட்டு இருக்கேன் சார். அட்வான்ஸ் வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துறேன். இந்த மாதிரி கதைய நீ சொல்லிக்கிட்டே தான் இருக்க. நாளைக்கு நீ கொடுக்கலன்னு வெய்யி, உன் வீட்டுக்கு தாப்பா போட்டிருக்கோம். உன் ஃபேமிலி பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். கொடுத்துறேன் சார். ஷோரா கொடுத்துறேன் சார். அப்ப கிளம்பிட்டு வந்துறேன் சார். தோல்வி அறியாத மகாராஜா ஸ்ரீ ராஜா விஜயேந்திர பூபதி அவர்களுக்கு என் முதல் கண். தாதா, அளவில்லாத சொத்தை கொடுத்துருக்கீங்க, ஏராளமான பணத்தையும் புகழையும் கொடுத்துருக்கீங்க. நம்ம குடும்ப பேரை காப்பாத்துற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி உங்க கொல்லு பேருக்கு உங்க பேரை வைக்கல, நான் உங்க முன்னாடி நிக்கல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. சபா டெய்லி இந்த புள்ளிங்களோட பெரிய பஞ்சாயத்தா போச்சு. இதெல்லாம் நம்ம டீசன்சியான கார் விட்டு இறங்கி எனிவே, ஏன் தான் கடவுள் நம்ம இப்படி கமல் சார் மாதிரி அழகா பெற்றாரோ. ஏய் ஸ்டாப் இட். உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? மிஸ்டர் பிரேம், இவங்க எல்லாரும் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்றாங்க. நீங்க நோன் சொன்னீங்கன்னா அவங்க செத்துருவேன்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க பிரேம், சொல்லுங்க. சொல்லுங்கன்னு என்னங்க சொல்றது? டெய்லி நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு போறதுக்கு இது என்ன கவசர குடிநீரா? கண்டிப்பா என் மனசுங்க. மிஸ்டர் பிரேம், நம்ம கைமீறி போயிட்டு இருக்கு. உடனடியா இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. கடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. அதாவது ஹலோ மேடம், பாஸ். உங்களுக்கெல்லாம் அண்ணன் தம்பியே கிடையாதா? நல்ல குடும்பத்தை போறீங்களா? மாதிரி ஒரு ஐஸ்வர்யா ராஜ், ஐஸ்வர்யா ராய் இல்ல ஒரு தீபிகா படுகோன் இல்ல நயன்தாரா இல்ல விக்னேஷ் கோச் பேர் இல்ல யாராவது ஒருத்தர் ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. வேண்டாம்
என்ன ஆண்டி எல்லாம் சேர்ந்து வந்துக்கிறீங்க? அம்மன் கோயிலுக்கு கூலுத்திருக்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு வேணுமா? உனக்கு சங்கு ஊத்துறதுடா. என் பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னியாமே? ஓ அந்த பஞ்சாயத்தா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியாமேடா? ஹலோ மேட்டர் பண்ண நான் சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கணும் தானே சொன்னேன். அத போய் அதுக்கு கல்யாணம் ஆன எனக்கே ப்ரப்போஸ் பண்ணு. ஏகா கழுத்துக்கு தாலி இல்ல, கால்ல மெட்டி இல்ல, அப்புறம் வேற எப்படி புரிஞ்சுக்கிறது? ட்ரெண்ட் பாயிட்டு ட்ரெண்ட். ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணா பத்தாது, புருஷன் ஃப்ரெண்டு கருத்து சொல்ல வந்துட்டான். கோட் அடிச்சா நானும் தான்டா சொல்லுவேன். வாட்ரா பேக்ரவுண்ட் இல்ல, பேங்க் பேலன்ஸ் இல்ல, உனக்கு என் பொண்ணு கேக்குதாடா? யக்கோ சீப்பா பேசாதீங்க, நாங்கெல்லாம் ராஜ பரம்பரை தெரியும்ல. இன்னொரு வாட்டி காலனி லேடிஸ் கிட்ட ஐ லவ் யூ ஐ மேரி யூன்னு சொன்னேன்னு வை. 3 முடிச்சு போட கை இருக்காது சொல்லிட்டேன். காசி யாத்திரை போகிறதுக்கு உனக்கு கால் இருக்காது. சாந்தி முகூர்த்தம் பண்றதுக்கு கொலவரியில் இருக்காளே. டேய் காமேந்திர பூபதி, அது என்னது? ரகசிய ராத்திரிகளின் மாவீரன். டேய் உன்னால அந்த சிறுத்தை படத்துல வர்ற ஆண்டிங்களே இப்படி பேசிட்டு போகுது பாத்தியா? டேய் யாராவது சொத்த ஆசையா பிள்ளைங்களுக்கோ பேரங்களுக்கோ எழுதி வைப்பாங்க, இல்ல 1-2 செட்டப்க்கு எழுதி வைப்பாங்க. ஏடா பூரா பக்கத்து வீட்டு ஆண்டிக்கும் பக்கத்து ஆயங்களுக்கும் எழுதி வச்சிருக்க? ஏன்டா உன் காமத்துக்கு அளவே இல்லையா? பெரிய ஆள் கடல் நடப்பு. யோ வாலிபம் ஃபுல்லா விளையாடுன இல்லையா? வாங்குறதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்கு துப்புல எனக்கு. யோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபிகரோட குஜால் பண்ணிருப்பல, ஒரு வேளை சோத்துக்கே டப்பா டான்ஸ் ஆடுது எனக்கு. ஒரே ஒரு பொண்ணு ப்ளீஸ், பூஜைக்கு உதவாத பூவா இருந்தாலும் பரவாயில்ல, அவளை நான் பூ போல வச்சு பாத்துக்கிறேன். ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிடி அம்மா, நேத்து ராத்திரி தூக்கம் போச்சிடி அம்மா. சும்மா 2 பேரும் பூந்து விளையாடிடலாம். எவ்வளவுன்னு சொல்லுச்சலோ? 2000 ரூபாய். 2000-மா? பா ஓவரா இருக்க, பாதி குறைச்சுக்கலாம்ல. ஏன் பாதி தான் செய்வியா? அடி அம்மா, அது எப்படி நடக்கும்? அப்ப இது மட்டும் எப்படி நடக்கும்? கிளம்பு கிளம்பு, சொக்காவை கழட்டிட்டு வந்துட்டான் பெரிய பாடி பில்டர் மாதிரி. கிளம்புற செல்லம். மச்சி நீ வேணா ட்ரை பண்ணு. ஓகே, ஹவ் மச் பேபி? நிமிஷத்துக்கு 1000. நிமிஷத்துக்கு 1000-மா? மியா கலிஃபா கூட அவ்வளவு வாங்க மாட்டான். அப்ப அவகிட்டே போறது. காசு கம்மி ஆசை அதிகம். சிப்ப 5000 ரூபாய். 5000-மா? டேய் அந்த பிசு போடுறா செம்மையா இருக்கு. நான் வந்துட்டேன். சும்மா ஊத்துக்குடி வெண்ணமா இருக்கா மச்சான், சிம்மக்கல்லு செல மாதிரி இருக்காடா. டேய் சிம்ம கலர் சில இல்லடா, அஜந்தா பிச்சு செம்மையா இருக்கு. ஒரு மேட்ச்க்கு எவ்வளோ? 2020 10,000, டெஸ்ட்னா 25,000. உன் ஸ்ட்ரக்சருக்கு டெஸ்ட் மேட்ச் தான் செம்மையா இருக்கும். ஒரே நிமிஷம் பசங்க போட்டு டீல் பேசிட்டு வந்துடுறேன். டேய் இதை விட செம்ம பிச்சு கிடைக்கவே கிடைக்காது. நேற்று நம்ம அச்ச காசு ஃபுல்லா விளையாடுங்களா? இந்த 25,000. டேய் நீ போனா டக் அவுட் ஆயிடுவ. ஓப்பனிங் நான் இறக்குறேன். போதும் நிறுத்துங்க. சாபுத்ரி போடுங்க, ஜெயிச்சிட்டு வந்து ஜல்சா பண்ணிக்கோங்க. ஓஹோ இந்த ஐடியா வேற மாதிரி இருக்கு. டேய் வாங்கடா சாபுத்ரி போலாம். சாபுத்ரி. ஓ மை காட், என்னடா இது? என்ன ஒரே மாதிரி போறீங்க? சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. சாபுத்ரி. என்னடா எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்க? சரி போலாம். சாபுத்ரி. டேய் நான் போட்டில ஜெயிச்சிட்டேன். பாப்பா எங்கடா? டேய் எங்கடா வா? பாப்பா ஜம்ப். அவ மறுபடியும் ஜெயிச்சிட்டா. அப்படியா? ஹே, I'm the winner. ஆடியோ முழுசா கேட்டிங்களா? கேட்டோம். இந்த மாதிரி பெட்டை யாராவது போடுவாங்களா? உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? இது என்னன்னு தெரியுமா? எங்க பாட்டி பூஜைலாம் பண்ணி விரதம் இருந்து எனக்காக கொடுத்த லாக்கெட். இது இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? அதுக்குன்னு ஒரு பந்தயத்துக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுப்பியா? நம்ம வாழ்க்கையே ஒரு பெரிய ரிஸ்க் தான். தளபதி சொன்ன மாதிரி லைஃப கொஞ்சம் சில் பண்ணு மாப்பி. அவ்வளவுதான். எடு பணத்தை எடு.
இதெல்லாம் எதுக்கு வேணான்னு ரெண்டை மிச்சம் படுத்தலான்னு ஏமாத்தி நீ இப்படி எல்லாம் வசூல் பண்ணிட்டு இருக்கியா? அதுக்குதான் என்கிட்ட பெட்டு கட்டக்கூடாது. நோ, ஏதோ ஒரு நாள் நான் உன்னை கண்டிப்பா பெட்ல தோக்கடிப்பேன். இதான் என் லைஃப் ஆம்பிஷன். நோ வே. போர் அடிக்கும் போதெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ட ஃப்ளர்ட் பண்ணி ஆட்டையை போட்ட காசெல்லாம் இவ என்கிட்ட இருந்து அடிச்சிட்டாலே. யாராவது வந்து இவ பணத்தை பூரா திருடிடணும். யாரும் பார்க்கல. இந்த பணத்தை எங்க வச்சிருப்பானுங்க? ஏடிஎம் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்க. இந்த ஏடிஎம் வர மாட்டேங்குது. இந்த ஏடிஎம் வந்துருச்சு. திருடனுக்கு பீரோ தான் ஏடிஎம். உடம்பு சரியில்லைன்னு வேலையை விட்டுட்டீங்க. வரதட்சணை கொடுக்கலன்னு மருமக பொண்ணை வீட்டுல விட்டுருவேன்னு சொல்றாரு. பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், மாமனாருக்கு கண் ஆபரேஷன் பண்ணணும், மாமியாருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும். வீடு இல்லடானா ஏலத்துல இருக்கு. இருக்கிற காசு வட்டி கட்ட கூட பத்தாது. இதுக்கு மேல நம்ம வாழ வேண்டாங்க. நம்ம வாழ வேண்டாம். பசங்களுக்கு விஷத்தை கொடுத்து நாமளும் விஷத்தை குடிச்சு செத்துறலாங்க. நமக்கு இந்த வாழ்க்கை வேண்டாங்க. இவங்க கஷ்டத்தை கேட்டா கல்லே கரைஞ்சிரும் போல இருக்கு. நம்ம இதையும் கரையாதா? கரையணும். இல்லைன்னா என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. உள்ள வச்சிடலாம். நல்லா இருக்கணும். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் சீரியல்லையா? இதை கேட்டு எமோஷனல் ஆயிட்டேனே. என் காசையும் தங்கத்தையும் விட மாட்டேன், விட மாட்டேன். ஜோசியம் பாக்குறீங்களா? ஜோசியம் உள்ளத உள்ளபடி சொல்லுவேன். சொல்ல போறது நான் இல்ல தாயி. காஞ்சி காமாட்சி மீனாட்சி. 6 மாசத்துக்கு முன்ன 3 மாசத்துல பொண்ணு கிடைக்கும் 500 ரூபா வாங்கினல. ஞாபகம் இல்லையா? பொண்ணு இல்ல, ஒரு மண்ணும் கிடைக்கல. கல்யாண பைத்தியம். அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்ன கண்ணு? குறி பார்த்து சொல்றேன். பாத்துட்டு சொல்றேன்னு தானே சொன்னேன். அதான் இன்னும் பாக்கலையே. பாத்துட்டு சொல்றேன். ஜோசியம் என் மனச காயமாகவே கண்ணஞ்சக்காரு. அம்மா இந்த பக்கமா வரா. 7 சனியாவது ஒரு கட்டத்துல விட்டுரும். ஆனா இவன் என்ன விட்டுற மாதிரியே தெரியலையே. அவனை அனுப்பிடு தாயி. அப்படி கிளம்பிட்டான். நல்ல வேலை எப்படியோ அவங்கிட்ட தப்பிச்சிட்டேன். என்ன போயிட்டானே குருஜி? எப்போ போயிட்டானே. பயன்ட்டீங்களா? உனக்கு நான் மட்டும் இல்ல, அந்த கிரகங்களே பயப்படும். உன்னோட கிரகணம் அப்படி இருக்கு. அன்லக்கி ஃபெலோ. நீங்களே இப்படி சொன்னா எப்படி குருஜி? நீங்க தான் எனக்கு ஏதாவது பொண்ணு பார்த்து வைக்கணும். டேய், எத்தனை பொண்ணுங்க பாக்குறது? எத்தனை பொண்ணுங்க பாக்குறது? 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலாம் சொல்லிருக்காங்கல்ல. உனக்காக பொய் சொல்லி சொல்லி உண்மை பேசதே மறந்துட்டேன். ஏன் மந்திரத்தோட மறந்துடும் போல இருக்கு. இங்க பாரு, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி கண்ணின்னு சொன்னா கூட உனக்கு கன்னி பொண்ணு கிடைக்காதுடா. நீ அன்னதானம் பிரியாணி தானோ ஏன் ட்ரை ஃப்ரூட் தானமே செஞ்சா கூட உனக்கு பொண்ணு கொடுக்கறவன் இந்த உலகத்திலேயே இல்ல, கிடைக்கவும் மாட்டான். விடு குருஜி, அப்படி சொல்லாதீங்க குருஜி. இப்போ கல்யாணம் ஆகி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பிரிஞ்சு போனவங்க, ஓகே, அப்புறம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே கணவன் இழந்தவங்க, எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் விட்டு போனாங்க. நான் கண்டிக்கிறேன் குருஜி. எனக்கு பொம்பளை வாசனை இல்லாம மூச்சு விட முடியல குருஜி. உனக்கு சம்பந்தம் பார்த்து பார்த்து ஏன் மூச்சே நின்னு போயிடும் போல இருக்குடா. குருநாதா, என்னாச்சுடா? போனா யாரா இருக்கும்? தலிபா. ஹலோ, மேட்சிங் சாஸ்திரம் தான் பேசுறேன். என்ன பொண்ணு இருக்கா? சம்பந்தம் பார்க்கணுமா? அர்ஜென்ட்டா பார்க்கணுமா? பண்ணிடலாம். பைய கத்தி அம்மிக்கல் மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பான். நீங்க வாட்ஸ்அப்ல லொகேஷன் ஷேர் பண்ணீங்கன்னா போதும், பொண்ணோட லைஃப்ல பையனை உடனே ஷேர் பண்ணிடலாம். ஓகே, வைங்க வைங்க வைங்க, போன வைங்க. டேய், உன் கதைக்கு ஹாப்பி எண்டிங் வந்துச்சுடா. ஹாப்பி தானே? கௌதம் மேல நீரோ மாதிரி இருக்கடா. உட்காரு, நானும் உட்காந்துக்கிறேன். பொண்ணுங்க வந்துடுவாடா.
சி டீ-ஷர்ட் நடந்துக்க பழத்தப்படு நான் எடுத்துட்டு வணக்கங்க. வணக்கம். இந்த ஃபேன் காத்துக்கு என் முடி களையுது. யோ பொண்ண வர சொல்லியா? பொண்ணை வர சொல்லுங்க. ஏண்டி பொண்ணை கூட்டிட்டு வா. ஏமா உனக்கு சங்கீதம் தெரியுமா? கெடுத்துட்டு போட்டுருக்கேன். யோ சங்கீதம் தெரியுமா சாம்பா சார்? வேணும்னா ஆப்லயே பாட்டு கேட்பேன். ஃபார்மாலிட்டிக்காக ஏதாவது ஒன்று கேட்கணும்ல. ஏம்மா என்ன வரும் உனக்கு? எதுவுமே வராதா? ஏய், என்னடி இது அது இல்ல. அதேதான் இது. இது அது இல்லைங்க. அதேதான் இது. இது அது இல்லையா? அதேதான் இது. இது அது இல்ல. அதான் இதுங்கறல. இது அதானா? அதான் இது. பாவி சண்டடி, என்ன கரண்டி பண்ணிட்டு வந்திருக்க? சாட்டிங், டேட்டிங், மீட்டிங்னு சுத்தணும். இப்படி வாமிட்டிங் தான் வரும். நாங்களும் தான் சுத்தணும். ஆனா உன்ன மாதிரியா? ஏண்டி கத்துற? கேட்ற போறாங்க. கேட்டுட்டேன். அவசரப்பட்டு கோழி முன்னாடியே கூவிடுச்சு. யாரு கூவுனாங்க? பொண்ணோட டெம்ப்டிங் வாமிட்டிங்கா மாறிடுச்சு. நம்ம காட்டுல மழை பெய்யுது, நம்ம காட்டுல மழை பெய்யுது. அப்ப என்ன மாப்பிளையே? பொண்ணோட ஆசையே அசிங்கமா இருக்குடா. 3 மாசம் கர்ப்பிணியை போய் கட்டிக்கிறேங்கறியடா. எதுக்கு கட்டக்கூடாது? எதுக்கு கட்டக்கூடாதியா? அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இந்த பிஞ்சு மனசுக்கு எடுத்து அந்த பாவி பையில சொல்றதை விட்டு இந்த பாவமான புள்ளைய போய் சொல்றீங்களே சொல்லக்குட்டி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கட்டிக்கிறேன். விதையை அவன் போட்டேன் என்ன, செடியை மட்டும் நான் வளர்க்குறேன். நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. கடவுளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். அப்புறம் எதுக்கு லேட்டு? வாங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லைங்க, இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க ஃப்ரெஷ், நான் தேஞ்சு போன பிரஷ். இந்த மச்சம் உங்களுக்கு வேண்டாங்க. மச்செல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, நானே உனக்கு மச்சாதான். வா போய் மச்சா சாங் போடலாம். வேண்டாங்க, செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு செலவு ஜாஸ்தி ஆகும். உங்களை மாதிரி ராமருக்கு சீதை தான் கிடைக்கணும், சன்னி லியோன் இல்லைங்க. நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன். நான் செட் பண்றேன் மாமா. ஏங்க ப்ளீஸ்ங்க, நான் கூட சன்னி லியோன் ஃபேன் தாங்க. வாங்க பேசிக்கலாம். இத பாக்கும்போது உனக்கு என்ன புரியுது? உன் டைம்க்கு டைஃபாய்டு வந்திருக்கு. அதுக்கு மருந்தே கிடையாது. என்ன பண்ணணும் குருநாதா? சரக்கு அடிப்போம். I like it. We will have it. I am also a bachelor. அதனால எனக்கு எது செட் ஆக மாட்டேங்குதா? Yeah. Okay. Cheers. சி, உன் மூஞ்சிக்கெல்லாம் கல்யாணம் கேக்குதா? இந்த ஜென்மம் மட்டும் இல்லடா, எந்த ஜென்மத்திலயும் உனக்கு கல்யாணம் நடக்காது. உன் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு இருக்காதுடா. உன் வீட்டுல விளக்கேத்துறதுக்கும் வாசல்ல கோலம் போடுறதுக்கும் பொண்ணே கிடைக்காதுடா. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. ஐயோ, என்னாச்சு சிஷ்யா? குருநாதா, டிக்கா சாப்பிடும்போது கூட திட்டு வாங்கினதான் ஞாபகம் இருக்கு. சரக்கு அடிக்கிறது மறக்கடிக்கிறதுக்கு தான், மறந்ததை ஞாபகப்படுத்துறதுக்கு இல்ல. ஆமால. அட்ரா அடி. உள்ளபடி சொல்லுவேன், சொல்லுறது நான் இல்ல. மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, உள்ளத உள்ளபடி சொல்லுவேன். இங்க பாருடா, அப்பா உன் கை ரேகையில கோடிகள் கொண்டாட்டம் ஆடுது. கூடிய சீக்கிரமே நீ கோடீஸ்வரனாக போற. ரோஜா பூ மாலை ஒரு கோட்டரகம் வாழ்க்கையே நாசம் பண்றியாடி. வாழ்க்கை ஃபுல்லா புடிக்கிட்டே இருப்பியா? 1000 பொய் சொல்லியாவது கல்யாணத்தை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீ எப்பவும் உண்மைதானே சொல்ற. உனக்கு எப்படி நடக்கும் கல்யாணம்? வா, சரக்கு போடலாம். நான் சும்மா போயிடுவேன். நாய்கள் ஜாக்கிரதை, அவ செஞ்சி. இதோ வர, காசு கன்ஃபார்மா இருக்கும். வெளியே நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்கு. உள்ள நீ மட்டும் தான் இருக்க. என்ன? ஏய் யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? பாய், பெப்பர் பாய். காட்டு பண்ணி மாதிரியே இருக்கான். கருப்பு தங்கம் உருவிடுவான். ஃபர்ஸ்ட் போனி வேட்டை அருமையா இருக்கும். என்னங்க என்னங்க சார் தூங்கிட்டு இருக்காருமா. தூங்கிட்டு இருக்காரா? இப்ப என்ன தூக்க வேண்டி கிடக்கு? நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லாம பண்ணிட்டியாமே, திருட்டு கள்ளி. திருட்டு கல்லியா? ஆமா, நீ யாரு? திருட. திருடனா? திருடனா? கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. மணி சார் திருடா பாத்திருப்பீங்க. தனுஷோட திருடியே பாத்திருப்பீங்க. உன் வீட்டுக்கு திருட வந்தா பார்க்க மாட்டியா? அங்க உன் புருஷன் தூங்கிட்டு இருக்கா, நீ தூங்க மாட்டியா? இப்பயே படுத்து தூங்கு. தூங்க. என்னடி கிரிஞ்சா பேசுற? என்ன டப்புன்னு வந்துட்ட? கொஞ்சம் இலச்சா இல்லையான மாதிரியே இருப்ப. மாடியில ஏறான் பாரு, அவனை சுடுங்க. எங்க பாக்குறான் பாரு. சீக்கிரம் அவனை
எரிஞ்சிட்டு இருக்கா, சீக்கிரம் சுடுங்க. சீக்கிரம் சுடுங்க. சுடுங்க சுடுங்க, பின்னாடி வர பாருங்க, சுடுங்க. அட பாரு, அவன் சரியா பாரு. லெஃப்ட் எடு, லெஃப்ட் எடு. அட லெஃப்ட் எடு. பின்னாடி ஒருத்த வர பாரு, சீக்கிரம். ரைட் ரைட் ரைட். ரைட்ல ஒருத்த வர பாரு, பாத்து பாத்து பாத்து. என்ன கேம் இது? PUBG. அங்க ஓடுற பாரு. சாவி எங்கம்மா இருக்கு? எந்த சாவி? ஹீரோ சாவி. தலகாணி கீழ இருக்கு. ஓகே. பக்கத்துல இருக்கான். போடு போடு போடு. அவன் போயிட்டு இருக்கான் பாரு. இம்மாவல. விடாத விடாத. கன் எடுத்துக்கோ, கன் எடுத்துக்கோ. மேக்ஸிமம் ஃபுல்லா இறக்கு. இன்னும் 6 பேர் தான் இருக்காங்க. ஏய் மாட்டிக்காத மாட்டிக்காத. பாரு பாரு பாரு, லெஃப்ட்ல பாரு, லெஃப்ட்ல பாரு. பாரு பாரு, அவன் வந்துட்டு இருக்கான். அங்க பாரு, அவன் வந்துட்டு இருக்கான். எத்தனை பேரை போட்டா? 4 பேரை போட்டேன். எனக்கு வின்னர் சிக்கன் டின்னர் தான். பசிக்குதா? ஆமாமா, 4 பேரை போட்டுருக்க. பசி அதிகமா தான் இருக்கும். இந்தா தெம்பா இருக்கும், சாப்பிடு. தேங்க்யூ தேங்க்யூ. நானே வாயில வைக்கிறேன். ஏய் பாரு பாரு, அங்க பாரு. பாரு பாரு, லெஃப்ட்ல பாரு. இந்த கேம் நான் உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமாவா? பைத்தியம், செத்துருவேன். I love PUBG, I die for PUBG. I hate PUBG. வெரியா இருக்கு. 50% டிஸ்கவுண்ட் தரேன், வரியா? சரணா ஸ்டோர்ஸ் சொல்றேன். நான் 60% டிஸ்கவுண்ட் தரேன், வரியா? அதோட மோசமா இருக்காங்களே. கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா? கத்துக்குட்டி போல. பெரிய பாடி இருக்குது. அக்கா அக்கா, நான் ஓகேவா? அப்ப டோக்கனை போட்டு உள்ள வா. என்ன அப்படி பாக்குற? வா. நான் அதுக்கு வரல. அப்புறம் எதுக்கு வந்த? சும்மா பஜனை பண்றதுக்கா? பஜனையா? நான் உனக்கு புது வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கேன். வயிற்று பொழப்புக்காக போர்வைக்குள்ள இந்த போராட்டம் இனிமேல் வேண்டாமே கண்மணி. உனக்கு ஒரு புது வாழ்க்கை தர நான் இருக்கிறேன். அந்த புது வாழ்க்கையில் நாம் ஒரு பாருனா, சின்ன வயசுல இருந்து பசங்களை படிச்சோமே தவிர படிப்பா படிக்கல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? அது நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். மேரேஜா? மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிப்ப? நான் மேலையும் கீழையும் போட்டு மினிமம் மாசத்துக்கு 15,000 சம்பாதிக்கிறேன். அடேங்கப்பா, அதுவே மேலையும் கீழையும் புரண்டு நான் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். இங்க எல்லாரையும் கஸ்டமரா பாப்போமே தவிர புருஷனா பார்க்க மாட்டோம். என் டைம் ரொம்ப வேல்யூபிள். வா. என்ன நீ வெளியே போற? காசு கொடுத்துருக்கல? நான் உனக்கு கொடுத்த காசு உன் மனசுல இடம் சம்பாதிக்கிறதுக்கு கட்டல இல்ல. செல்லம், நான் இந்த வலையில மாட்டிக்கிட்டு 2 வருஷம் ஆகுது. ஏண்டா முன்னாடியே வரல? கூப்பிட்டு ஓடி வந்திருப்பேல்ல. நீ ரொம்ப நல்லவன்டா. உனக்கு நல்ல பொண்ணா கிடைப்பா. நாளா நானும் பாத்துட்டு இருக்கேன். மனுஷன் வாசப்படியே தாண்டல. சினிமா பாக்குறாராம், சினிமா. ஹலோ ரைட்டர் சார், எழுந்துருங்க. அடச்சே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் சூடு, சொரணை, வெக்கம், மானம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பதில் சொல்லுடா. என்னங்க பேய பாக்குற மாதிரி பாக்குறீங்க? இந்தாங்க டீ. டாடி சாக்லேட். பெத்த பொண்ணுக்கு சாக்லேட் வாங்கி தர துப்பில்லாத நீலாம் ஒரு அப்பாவா? வாங்கி கொடுக்க துப்பில்லாதப்போ எதுக்கு பெத்தீங்க? எதுக்கு பெத்தீங்க? நான் கூட பேச மாட்டேன். வருவான் வருவான். எங்க போயிடுவான்? இந்த பக்கம் தான் நான் வந்தாகணும். இனிமே நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்ன என்ன அப்படி பாக்குற? வீடு கேட்கும் போது கடவுள் மாதிரி பாப்பீங்க, வாடகை கேட்டா பேய் மாதிரி பாப்பீங்களா? உடுக்கறையா சாகரையா?
தண்ணி இருக்கும்னு, மாங்காவை வெட்டினா கொட்டை இருக்கும்னு மனுஷனுக்கு முன்னாடியே தெரியாதுடி. அதனால பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், பண்ணணும், கத்துக்கணும். அதான் லைஃப். ஓ மை காட், அங்க பாருங்க. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? போய் காப்பாத்துங்க. என்னது காப்பாத்துறதா? அவன் இந்த ஏரியால பெரிய ரவுடி. அவன்கிட்ட வச்சுக்கிட்டா கொண்டுட்டு வா. ஏய், உன் முகம் ஏண்டி சிகப்பா மாறுது? ஏய் தீக்ஷா, இப்ப பெட் கட்டலாமா? இப்ப எதுக்கடி பெட்ட? தில் இருந்தா வா. சொல்லு. அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்தணும். 10,000 பெட். நான் எப்பவோ ரெடி. இந்த மாதிரி பெட்டெல்லாம் ஏண்டி போடுற? லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னால பாக்குறேன் எப்படி ஃபேஸ் பண்றான்னு. நல்லா கத்துடி. என்கிட்ட இருந்து உன்னை யார் காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். ஹலோ, 6 மாசமா உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். நீ அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க? சொல்லு, யார் அழகா இருக்காங்க, நானா அவளா? நீதான் வேற மாதிரி இருக்க. அப்ப அவளை ஏன் பிடிச்சிட்டு இருக்க? விட்டுரு. 9962465868. இதான் என் நம்பர். ஈவினிங் கால் பண்ணு, ஒன்னா காஃபி குடிக்கலாம். பாய். கூகுள் பே பண்ணிடு. என்னடி நம்பர் கொடுத்துட்டா? கொடுத்தது என் நம்பர் இல்ல, இவளோட. இவளுக்கு என்னாச்சு? நவக்கிரகங்களுக்கு பூஜை பண்ணிருக்கேன். சனி தோஷத்துக்கு சாந்தி பண்ணிருக்கேன். கால சர்ப்ப தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிருக்கேன். சாமியை வேண்டிக்கிட்டு தாயத்தை கட்டி விட்டுருக்கேன். இருந்தாலும் ஏதோ ஒரு தோஷம் உன்னை மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியணும்னா நீ ஒருத்தரை சந்திக்கணும். என்னது, மனுஷங்க பேய் மாதிரி தெரியுறாங்களா? ஆமா சாமி, நீங்க தப்பா எடுத்துக்கலனா இப்ப எனக்கு நீங்க கூட பேயாதான் தெரியுறீங்க சாமி. அதான் சாமியோட பிரச்சனை. நாம எப்படி பாக்குறோமோ உலகமும் அப்படித்தான் தெரியும். இப்ப என்ன பாரு, நான் தெரியறேனா பேய் தெரியுதா? சாமி, இப்ப நீங்க தான் எனக்கு தெரியுறீங்க. சாமி, அப்ப என்ன பிடிச்ச பேய் போயிடுச்சா? உன்னை பிடிச்சது பேய் இல்ல, பிரம. அந்த பிரமையில இருந்து நீ இப்ப வெளியே வந்திருக்க. சாமி, தேங்க்யூ சாமி. நான் வரேன் சாமி. வாடா. திருடன் வால்மீகியா மாறி ராமாயணம் எழுதினாரு. நான் வால்மீகியா மாறி என் பயோபிக்க நானே எழுதினேன். உன்னோட பிரச்சனை என்னப்பா? பிரச்சனை என்னன்னு சொல்லாம சொல்றவர் தான் டாக்டர், சொல்லாம சொல்றவர் தான் சாமிஜி. நீ ஒரு திருடன். சாமியா கண்டுபிடிச்சிட்டீங்க. திருடினதை இப்படி வை. சாரி சுவாமிஜி, இதான் என் பிரச்சனையே. எதை பார்த்தாலும் அமைக்கலாம்னு தோணுது. அதை பார்த்து மக்கள் என்ன அடிக்கிறாங்க. எனக்காக போலீஸ் எல்லாம் 5ல வச்ச ஃபேன் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த பயத்துல சாப்பிட்டா சாப்பாட்டுல ருசி இல்ல, சரக்கு அடிச்சா போதை இல்ல. கிரிக்கெட் விளையாடலான்னு பார்த்தா பேட்டிங்கே பண்ண முடியல. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான். அப்ப செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும் சாமி? நீ புழல் ஜெயில பெர்மனண்டா இருக்க போற. சாப்பிட சாப்பாடு கிடைக்காது, குடிக்க தண்ணி கிடைக்காது. அவ்வளவு பயங்கரமா இருக்குமா? அப்ப கிளைமாக்ஸ் என்ன சாமி? முடிவு என்னன்னு தெரிஞ்சிட்டா வாழ்க்கை நரகம் ஆயிடும். உன்னால தாங்க முடியாது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா சாமி? உன்ன மாதிரி திருடனுங்களுக்கு காலமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். காட் இஸ் கிரேட். சரிங்க சாமி. மறுபடியும் அடிச்சுட்ட. பிடிச்சிட்டீங்க. சாரி சாமி. நான் யாராவது கோயிலும் இல்லை, முங்காத குளமும் கிடையாது. நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணும் சாமி. நீ ஆசைப்படுற காதல் உன் வாழ்க்கையில இல்ல. குறைகள் இருக்கிற பெண்கள் கூட எந்த குறையும் இல்லாத ஒன்ன ஏற்க மறுக்கிறாங்க. ஆமா சாமி, அசிங்கப்படுத்துறாளுங்க. நீ எந்த பாவமும் செய்யல கண்ணா. உன் மூதாதையர்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் உனக்கு சாபமா மாறி இருக்கு. அவங்களோட சொத்துக்களை மட்டும் இல்ல, பாவங்களையும் அனுபவிச்சேதான் ஆகணும்.
என்னடா ராஜ பரம்பரானீங்க உரம்புற வந்துருக்கேன் காவல் காவல் பசங்க. ஏய் தாதா எங்கடா பத்தினர டேய் புலிகேசி உன்னால என் வாழ்க்கையே போச்சுலடா. டேய் இங்க படிச்சிருக்கவங்க எல்லாரும் ஏதாவது நோய் வந்தோ ஆக்சிடென்ட்ல எப்படியாவது போயிருப்பாங்க. ஆனா நீ மட்டும் சில்மிசம் பண்ணியே செத்தவன். சின்ன பாப்பா பெரிய பாப்பா சுடுகாட்டுல கூட சுகமா படுத்திருக்கியாடா. டேய் இதெல்லாம் நியாயமாடா? மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் மஜா சத்தம் கேக்குதுடா. எனக்கு இங்க மேரேஜ்க்கே முடிய மாட்டேங்குது. உனக்கு டிக்காமோ நீ எல்லாம் சொர்க்கத்துக்கு போனாலும் நோ என்ட்ரி போர்டு வைப்பாங்க. ஏன்னா அங்க ரொம்ப உருவசில இருப்பாங்கல்ல. நரகத்துக்கு போ அங்கேயும் நோ என்ட்ரி போர்டு வைப்பாங்க. அங்க போய் யாரையும் ஓட மாட்டேல்ல. நாளைக்கு தூக்கி போடுறோம் மேல. தூக்கம் தூக்கமா வருது. ஏங்க என்னால இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்க முடியலங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு நல்ல ஹிட் கதை எழுதுங்க. அப்படி மட்டும் எழுதல நான் நம்ம பொண்ணை கூட்டிட்டு என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். பயப்படுற கதை எழுதணும்னா பயங்கரமான இடத்துல உட்காந்து தான் எழுதணும். என்னடா ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பிளேஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஐயம்மா மல்லையாவை விட்டுட்டு என்ன மாதிரி மொக்க திருடங்களெல்லாம் ஏன்டா ஃபாலோ பண்ணுறீங்க? ஷபா சுடுகாடு போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு சரியான இடம். இங்கே யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு நைட்டு இங்கே தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. எழுத ஆரம்பிக்கலாம். பா சுடுகாடு ஸ்மோக் எஃபெக்டில் ஊட்டி மாதிரி இருக்கு. கீழே லோயர் பர்த்து, மேலே அப்பர் பர்த்து. சுடுகாட்டில் அமைதியா ரொம்ப பயங்கரமா நிறைய அமானுஷ்யங்கள் நிறைஞ்சிருக்கு. கருமேகங்கள் சூழ வெள்ளை நிலவு மறைந்து கொண்டிருக்கிறது. பிணங்கள் எரிந்து கொண்டிருக்க நரியின் ஒலி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பல சமாதிகளுக்கு நடுவில் ஒரு பேய் வெள்ளை புடவை அணிந்து கொண்டு ஃப்ரேம்ல என்ட்ரி ஆகுது. அதோட கொலுசு சத்தம் சல்லு சல்லுன்னு கேட்டு திகில உண்டாக்குது. அமைதியான அந்த இடுகாட்டில் அங்கே திடீரென்று இலைகள் புஷ் என்று பறந்தது. என்ன சத்தம்லாம் கேட்குது? கண்டிப்பாக இது கீழே இருக்கிறவங்க மியூசிக் டைரக்டராக இருந்திருப்பான். அம்மாடி எழுதுற எனக்கு பயமா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது தேர்தான் பார்ப்போம். என்ன 10 ரூபா இருக்கு. என்னால் முடிஞ்சதை கொடுப்போம். இறுதி சடங்கு நல்லபடியாக பண்ணிட்டோம். 100 ரூபாய் சேர்த்து வச்சிடறேன். அனாதை பிணத்திற்காக 100 ரூபாய் கொடுத்த அந்த தெய்வ மகனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றென்றும் இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாண்டோ நான் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக சுடுகாட்டுக்கு வந்தேன்டா. இங்க ஒரு டெட் பாடியும் ஒரு பொண்ணு ஆவிய போனதையும் பார்த்தேன்டா. இங்க எரிஞ்சிக்கலாம். அடப்பாவி அதுக்குள்ள ஆவி ஆயிட்டியா? சரக்கு வாசம்
அவங்க தான் நம்மளை பயமுறுத்தி போக வைக்கும். அதுக்குள்ள போகுமா? ஐயோ பேய்! ஃபாரின் சரக்கு போல நாருது. படு, நான் சாக போறது கேரண்டிடா. இங்க 3 பேய் சுத்திக்கிட்டு இருக்குடா. டே பாடு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றா. என்கிட்ட நிறைய ஸ்கிரிப்ட் இருக்குடா. அதை எப்படியாவது வித்து என் பொண்டாட்டி போட்டுக்கு கொடுத்துட்றேன். ஐயோ பேய்! பேய் என்ன சீலங்கிற ஃபிகர் மாதிரி இருக்குது. முதல்ல இதான் குருநாதர் சொன்னாரோ. அந்த சோழ குட்டியை கட்டு வாழ்றதுக்கு இந்த பேயை கட்டிட்டு சாவலாம். பேயா இருந்தாலும் செம்மையா இருக்கு. ஒருவேளை பேயை கட்டிட்டு கல்யாணம் எப்படி பண்றது? முதல்ல ஃபர்ஸ்ட் பேய் மனதுதான் குக்கர் மாதிரியம்மா கவாது. பயிர் முட்டை சாப்பிட்டு வாக்கிங் வந்திருக்கு போல பேய். அம்மா செத்து பொழைச்சு இப்ப நிஜமாவே சாகுற நிலைமையில இருக்க. பாட்டி, நீ பண்ண பூஜை தான் என்ன காப்பாத்துச்சு. ஆமாண்டி, இந்த லாக்கெட் இல்லைன்னா வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்காம செத்து போயிருப்பேன். ஆசை தீராம செத்தா பேயா அலைவாங்களாம். அரிச்சியை நிறுத்துங்க. இந்த காலத்துல போய் பேய் பிசாசுன்னு நான்சென்ஸ். ஓ மூஞ்சி ஏண்டி ரெட்டா மாறிட்டு இருக்கு? என்னது பேய்ங்க இல்லையா? இல்ல. அப்ப பெட் கட்டலாமா? ஏய், அவளே செத்து பொழைச்சு வந்திருக்கா, இப்ப போய் பெட்டுன்ட்டு. ஏய் நீரடி, நீ சொல்லு. பேயே இல்லைன்னு சொல்ற நீ ஒரு ராத்திரி முழுக்க சுடுகாட்டுல தனியா இருந்துட்டு வரணும். ஒருவேளை நீ பயந்து திரும்பிட்டான்னு வச்சுக்கோ, இது வரைக்கும் நான் தோத்த காசெல்லாம் நீ எனக்கு திருப்பி கொடுத்தாகணும். இனி நீ லைஃப்ல பெட்டே கட்டக்கூடாது. ஓகே டன். ஒரு பொண்ணு அதுவும் அழகா இருக்க நடுராத்திரியில சுத்தினா பசங்க சும்மா இருப்பாங்களா? அதுக்கும் என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னது? டெவில்ஸ் யூனிஃபார்ம். ஐயோ, டெட் பாடி. தேவையில்லாம பெட் கட்டிருக்கேனே. இந்த பந்தயம் என் உசிரியே காவு வாங்கிடும் போல. அர்ஜென்ட்டா இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். இந்த பேய் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுது? ஒருவேளை என்னையும் பேய்னு நினைச்சு என் பின்னால சுத்துதோ? பிசாசு. நான் கூட தான் பேய். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நானும் ஒன்றும் பண்ண மாட்டேன். என்ன தெரியுது? இந்த பேய் எதுக்கு மேல பாக்குது? ரேஷன் கார்டு மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட போதா என்ன? நான் ரத்தம் குடிப்பேன். நான் சதைய சாப்பிடுவேன். நான் எலும்ப மென்னுடுவேன். நான் குடலை உறிஞ்சு சாப்பிடுவேன். டிஞ்சக்கா 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 டெவில் டிஞ்சக்கா சேம் பிஞ்ச். ஹலோ டே பாண்டு, அந்த 3 பேய்களும் சுடுகாட்டோட மெயின் கேட்டு கிட்ட இருக்க.
அதான் எப்படி தப்பிச்சு கிப்பிச்சு பின்கெட் வழியா வந்துட்டேன். டேய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. பேய் ஃபோன் பேசுது. ச்சே மனுஷன். பாண்டு, ஹலோ ஹலோ பாஸ். ரிலாக்ஸ். இங்க காம் டவுன் பேபி. உன்னை பார்த்து நான் பேய் நினைச்சிட்டேன், என்ன பார்த்து நீ பேய் நினைச்சிட்ட. உங்க 2 பேரையும் பார்த்து நான் பேய் நினைச்சிட்டேன். கத்தாதீங்க, நான் பேய் இல்ல. கை பாருங்க, கை பாருங்க, நல்லா பாருங்க, விரல் தெரியுது பாருங்க. காலை பாருங்க, காலை பாருங்க, காலை கட்டினா போதுமா இல்ல? இன்னும் என்ன நம்பலல? ஒரு நிமிஷம் இருங்க. You want one more? I give you unlimited. பேய் பம் போடுமா? பேய் போடாது, இவன் போடுவான். சரி. இந்த ட்ரெஸ் போட்டு ரோட்ல போனா கேபே கிடைக்காது. ஐயோ, என்ன மறைஞ்சிட்டா? பேய் ஆச்சே. அப்ப நம்ம ஜம்ப். என்னடா பண்ற? ஜம்ப் பண்ண சொன்னான்ல அதான். பாப்பலாம். ஜம்ப்னு சொல்லிட்டு வாக்கிங் பண்றீங்களா? காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. திப்பி இருக்கா? திப்பி வேணாம் வேணாம் வேணாம், தம்பி அடிக்க மாட்டேன். நீங்களும் மனுஷங்க தானே? மனுஷன் தானே? ஏய், என்ன கிட்ட வர? பொண்ணுதான். இங்க யாரும் பேய் இல்ல. சரி, நான் டியூட்டி கால் மர டைம் ஆயிடுச்சு. எனக்கு ரைட்டிங் டைம் ஆயிடுச்சு. நானும் போறேன். இந்த ரூட் ரொம்ப இருக்கா இருக்கு. என் டியூட்டி கேன்சல். எனக்கு ரைட்டர்ஸ் பிளாக். எல்லாரும் சேர்ந்தே போறோம். இது சூப்பர், சேர்ந்தே போலாம். அங்க ஒரு வீடு தெரியுதுல, அங்க போய் ஹெல்ப் கேட்கலாமா? கண்டவங்க வீட்டுக்கு போறது தப்பு இல்லையா? நான் டெய்லி அப்படிதானே போறேன். எனக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. குடிய முழுக போகுது, போய் ஹெல்ப் கேட்போம். முடிச்சா பண்ண போறாங்க, இல்லைன்னா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள போறாங்க. அவ்வளவுதானே? வாங்க லெட்ஸ் கோ ப்ளீஸ். என்னையா வரமாட்டேன். வருவா பாரு. சும்மா சில்க் மாதிரி இருக்கீங்க. செருப்பு பிஞ்சிரும். திருச்சிக்கலாம் என் விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ராட்சசின்னு சொல்லுவாங்க. பார்த்து நடந்துக்க, இல்லைன்னா ஏன்டா என்கிட்ட வச்சுக்கிட்டோன்னு வருத்தப்படுவேன். ஏங்க பெயின்னு தெரிஞ்சப்பவே லவ் பண்ணேன், பொண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் விடுவோமா? வாங்க வாங்க, இன்னைக்கு நைட்டு சேஃபாக இருந்த பார்ப்போம், அடுத்தது அப்புறம் பார்த்துக்கலாம். அதுல என்ன எம்பின்னு எழுதி இருக்கு? மூடு வாயனா மங்காத்தா வீணா விசுவாசம். அப்ப கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. வாங்க உள்ள போலாம். ஓபன் டு ஆல். வாங்க உள்ள வாங்க. பாப்பாவை கூட்டு வாப்பா. கூட்டு வர்றோம்னா குஜால. டோர் எப்படி க்ளோஸ் ஆச்சு? பொண்ணுங்க லூசு பசங்களுக்கு விழுற மாதிரி இந்த டோரம் லூஸா இருந்திருக்கும். அப்படின்னா இந்த பொண்ணு எனக்கு செட் ஆயிருன்ற. நீ என்ன அவ்வளவு லூசா? ஏய் லூஸ் இல்ல, மாஸ், பக்கா மாஸ். போத அமுக்கு அப்படின்ற. Anybody there? Anybody there? Anybody there? Anybody there? அப்படிலாம் கூப்பிட்டா யாரும் வர மாட்டாங்க. நான் கூப்பிடுறேன், என்ன பார்த்து கத்துக்க. வீட்ல யாராவது தெரியுங்களா? என்னங்க உங்களதான். ஹே இல்ல வேலைய ஆரம்பிச்சிடலாம். ஸ்வெட்டரு. ஹாய், ஐம் ஃப்ரைன். தீக்ஷா. அது நந்து. எந்த சந்தே? சந்து இல்ல நந்து. எந்த ஒண்ணு பாத்துட்டே இருங்க, ஒரு நாள் என் பேர் படத்துல வரும். எது பிட்டு படத்துலயா? என்ன ரைட்டருக்கே கவுண்டரா? ஏன் நல்லா இல்லையா? உன் பேர் என்ன? அது வந்து ஆக்சுவலி வீடிஞ்சா நீங்க யாரோ நான் யாரோ. முதல்ல ஹவுஸ் ஓனர் வந்தா என்ன பதில் சொல்லணும்னு யோசிச்சு வைங்க. என்ன சொல்றது, பேய பார்த்து வந்து ஒளிஞ்சோன்னு சொல்ல வேண்டியதுதான். அது சரி, அது வரைக்கும் என்ன பண்றது? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஓ அப்போ வாங்க போய் படுத்துக்கலாம். எல்லாருமா சேர்ந்து போய் தூங்கலான்னு தான் சொன்னேன். நல்லா வருவாடா. பார்க்க
வாழ்க்கை செம்ம ரிச்சா இருக்கு. வீட்டுல வேற யாரும் இல்ல, இவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. லாரியை வர வச்சு மொத்தத்தையும் சுட்டிடலாம். நானும் எல்லாம் கொள்ளையடித்தால் ஆசை என்று அர்த்தம். யோ என்ன ஆச்சு? அட பாவி, நீ திருடனா? கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்தப்பவே நினைச்சேன் ஓனர் வந்து என்ன சொல்லணும் நான் இன்னும் யோசிச்சிருக்கேன். 2 நிமிஷத்துல நீ எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கல, உன் ரத்தத்தால் இந்த ஃபார்ம் ஹவுஸை ரெட் வாஷ் பண்ணிடுறா. இதுக்கு எதுக்குடா சிங்கம் சூர்யா மாதிரி ஃபீல் பண்ற? ஓகே ஓகே ஓகே. முதல்ல உன் காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணுமா. இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த காஸ்டியூம் பயமா இருக்கு. சாந்தி முகூர்த்தத்துக்கு செதுக்குன சிலை மாதிரி இருக்காங்க. அப்ப மாத்த வேண்டியதுதான். உங்ககிட்ட என்னோட ட்ரெஸ் இல்லையே. ஆமா இல்ல. 1 minute. கேட்டாங்கடா. டேக் இட். பரவாயில்லையா? நீங்க டெவில் ட்ரெஸ்ல இவ்வளவு டாமினேட்டிங்கா இருந்தீங்கன்னா சிவில் ட்ரெஸ்ல செஞ்சிட மாட்டீங்க. சீ. கவிதைங்க. செல்ல வீடு கட்டமா செல்லுசிக்க. ஆ 134 153 156 158 160 200. எக்ஸசைஸ். இது எக்ஸசைஸ் இல்ல, எக்ஸ்ட்ரா சீன். கடவுளே கொல்றாளே. நடுவில் வர ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. டே பிரேம், லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் உன் பொண்ணுக்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்கா, அதுவும் இவ்வளோ அழகாக இருக்கா. விட்டுறாத. ஜெய் பகவதி. இவ்வளோ நாள் என் கண்ணி கழிகிறதுக்கு ஒரு கனிமொழியை கொடுத்துருக்க தாத்தா. தேங்க்யூ. கிடைக்காது. அம்மா மகமாய் காப்பாத்து. எப்படியாவது என்ன பொண்டாட்டி ஆக்கிடு. அங்க இருக்கியா? யாரை பார்த்தாலும் உன்ன மாதிரியே இருக்கு. என்ன பண்றது? பிரேம் மொத்தம் கொடுத்துட்றா. கமான் ஒன்ஸ் அகேன் டேக் 2. உங்களுக்கு யாரோ அழுற சத்தம் கேக்குதா? ஆமா எனக்கு கேக்குது. எனக்கு கூட கேக்குது. யாரோ ரொம்ப நேரமா மேல இருந்து அழுற மாதிரி தான் தெரியுது. வாங்க போய் பார்த்து. எவ்வளவு பெரிய வீட்ரா இது.
பயப்படாத சீக்கிரம். பதட்டப்படாத. ஏய் ஒண்ணும் பண்ணல. என்ன என்ன என்னாச்சு? எதுக்கு இங்க இருக்க? யார் கட்டி போட்டுருக்காங்க? ஐயோ பாவம், பேச முடியாது போல. யாரும் இந்த பொண்ணு கிட்னாப் பண்ணிருக்காங்க. கிட்னாப்பா? உனக்கு எப்படி தெரியும்? பார்த்தா தெரியலையா? இல்லைன்னா கடத்தின இந்த பொண்ணை கடத்திட்டு போட வைப்பான். இந்த பொண்ணை கட்டி போட்டு அவங்க அம்மாவை தூக்கிட்டு போயிருப்பாங்க. உனக்கு என்ன மேனர்ஸே இல்லையா? இஷ்டத்துக்கு பேசுற. அப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். பேனர் கட்டுற மூஞ்சிக்கு சரி, மேனர்ஸ். நாங்க வந்துட்டோம்ல, வா போலாம். நாளைக்கு முதல் வேலையை அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு நம்ம கிளம்பலாம். கரெக்ட். நான் போலீஸ் ஸ்டேஷன் வர மாட்டேன். ஏய் உன்னை மாட்டி விட மாட்டேன்டா. வாடா. அங்க என் போட்டோ இருக்கும். அவ்வளவு ஃபேமஸா நீ? என்ன அவங்களா டட்டி பாய்ஸ். அங்க படுத்து தூங்கு, சரியா? இங்க வா. படுத்துக்கோ. இவன் கமல் சார் மிஞ்சிருவான் போல இருக்கே. என் ஸ்கிரிப்டோட ஓவரா இருக்கு. ஒன்னும் பயம் இல்ல. ஓகே, நாங்களாம் இருக்கோம்ல. இந்த ராத்திரி இவ்வளவு பயமா இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஆமா, பாவம் அந்த பொண்ணு. சரி, உங்க எல்லாரோட மூட சேஞ்ச் பண்ண நான் ஒரு கதை சொல்லட்டா? வேற வேலை இல்ல. ஓபன் பண்ணா 3 பேர் இருப்பாங்க, படுத்து தூங்கிட்டாங்க. மூட்டை படே. அதுக்கப்புறம் கதையை நான் சொல்றேன். கதை சொன்னவனும் தூங்கிட்டான். படுத்துட்டீங்க. சி ஏ புட்டி படே. டேஸ்ட்லெஸ் ஃபெலோஸ். படுக்கிறேன் இரு. நீ கேக்குறியா? அடிங்க வாயிலே போட்டேனா பைத்தியக்காரா. ஏய் பிரேம், வந்த வேலையை மறந்துடாத. டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். நடுவில் இந்த பண்ணிங்க வேற செம்மையா இருக்காளே. ஏய் காக்கடா தம்பி, நான் கொடுத்து வச்சிருக்கடா. ஏய் கெட்டவனா ஏதாவதுடா. தூங்கிட்டு தான் இருக்கா. நம்ம கட்டிக்க போகிற பொண்ணு தானே. ஒரே அடிச்சிட்டா அடிச்சுட்டு போட்டோம். நீ தானே கத்துன? நான் கத்தல. உங்க 3 பேர்ல யாரோ தான் இருக்கும். நான் இல்ல. நானும் கத்தல. நானும் கத்தல. அது ஒரு பொண்ணு குரல். நிச்சயமா நீ தான் கத்திருப்ப. நான் கத்தல. உங்கள யாரோ தான் கத்திருப்பீங்க. கத்தறவளை இப்ப தான் நீங்கெல்லாம் எதுக்கு வந்தீங்கடா? உனக்கு வாய் பேச தெரியுமா? சைக்கிள பேசுன. பண்ண பதில் சொல்ல. கேட்டுக்கிட்டு இருக்க. குத்துக்கல் மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க. குத்துனா மூஞ்சி குழம்பிட. சொல்லு. ஏய் நிறுத்து, அந்த மாதிரி கத்தாத. சின்ன பொண்ணு பயப்படுவாள்ல. இது சின்ன பொண்ணா? இவ கத்தனத கேட்டல. காட்ஸில்லா கசின் மாதிரியும் டைனோசர் டாக்டர் மாதிரியும் எப்படி கத்தனா? சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணு. ஆல்ரெடி இவன் உன்னை கரெக்ட் பண்றதுலயே தூக்கத்தை கெடுத்துறான். ஏரியா கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலாம்னா நடுவுல இவ வேற. ஓம் சாந்தி. I'll deal bloody mad girl. Hi baby. Look at me. சின்ன பார்மா பார்மா சொல்ல. ஆக்சுவலி என்னாச்சு? கட்டி போட்டாங்க. ஏன் சொன்ன? சொல்லு 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 சொல்லு. பிபி மிஷின் வெடிக்கிற அளவுக்கு எனக்கு பிபி இருக்கு. சொல்லு. நான் பேர் மாதிரி நோபால் காட்டுறேன். நான் என்ன போலிங்கா போட்டுட்டு இருக்கேன்? சொல்லு. சின்ன பொண்ணா இருக்க. இப்படி பெரியவங்களை போட்டு நீ அடிக்கலாமா? தப்பு இல்ல. கணத்துல போட்டுக்கோ. அவ கணத்துல போட சொன்ன, என் கணத்துல போட்டா. டேய் இந்த மாதிரி டைமிங்ல கூட உனக்கு ரைமிங் கேக்குதாடா? டேய் என்ன ஓவரா போயிட்டு இருக்க? பெரியவனா மரியாதை இல்லை உனக்கு?
உங்க டீச்சர்ட்ட மாட்டி விடுவா. எந்த ஸ்கூல் நீ எந்த கிளாஸ்? இது நல்லா இருக்குது. இருங்க அவளை நான் சொல்றேன். ஏய் என்னடி தில்ல இருந்து அதே மாதிரி மறுபடியும் அடி பாப்போம். ஐம் சாரிங்க இருங்க அவளை நான் தைரியம் என்ன திரும்ப திரும்ப அடி வாங்குற? மேல விழறதுக்கா? பாடுறா அப்ப நீயே டீல் பண்ணு. மேன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டு இருக்கா, நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்? புரியுதுல்ல? இவங்கெல்லாம் யாரு உனக்கு? யாரும் இல்ல. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நடு ராத்திரில இந்த பொறம்போக்குங்களோட சுத்திக்கிட்டு இருக்கியே, உங்க அம்மா உன்னை எதுவும் கேட்க மாட்டாளா? உங்க ஐயா எதுவும் கேட்க மாட்டானா? என்னம்மா பேசுற நீ? இனிமே இந்த சீன்ல சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட்லாம் எதுவுமே இல்லம்மா. டேய் மேல போய் கயிறு கொண்டு வாடா. கட்டி மூலையில தூக்கி போடலாம். கட்டி போட நான் ஒண்ணு நாய் குட்டி இல்ல. பின்ன வேற குட்டிடா. யாரு? உங்க பொண்ணா? என் பொண்ணு. அப்பா அவ அம்மா எங்க? வீட்ல இருக்கா. அப்போ எங்க அம்மா எங்க? உங்க அம்மா எங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எங்க அம்மா வேணும். எனக்கு அப்பா வேணும். எனக்கு அம்மா வேணும். எனக்கு அம்மா வேணும். போடா போய் என்ன பாரு. என்னடி என்ன ரொம்ப அடம் பிடிக்கிற? மொட்டை அடிச்சு மொட்டை மண்டியில குள்ளா கவுத்துருவா பாத்துக்க. எனக்கே நீ மொட்டை அடிப்பியா? காவேரி கோச்சுப்பா. எனக்கு அம்மா வேணும், அப்பா வேணும். அடங்க ஒக்கமக்க, இவ அண்ணியனுக்கு அக்கா மாதிரி இருக்கா? இவ நம்ம கூட ஃபுட்பால், வாலிபால், அந்த பால் இந்த பால் எல்லா பாலும் ஆடுறாயா? இப்ப பாருங்க இவ்வளவு குமுறல ஐயோ அம்மான்னு ஓட போறா பாரு. ஐயோ நிறுத்தியா, இன்னைக்கு அவளா நானான்னு பாத்துறேன். ஏய் பொண்ணே என்ன அந்த பக்கம் திரும்பி நிக்கிற? ஸ்பைடர்மேனுக்கு தங்கச்சி நினைப்பா? இதோ வர இரு. ஏய் வா 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 வா. அப்புறம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த உலகம் அழகானது, அற்புதமானது, அன்பானது. அந்த அழகெல்லாம் எங்க கேமரால ஷூட் பண்ணி உங்க பார்வைக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த ஷோவை பார்த்து கரெக்டா பதில் சொல்றவங்களுக்கு சிறப்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. சோ இன்னும் எதுக்கு லேட் பண்ணிட்டு ஷோவை ஆரம்பிச்சிடலாமா? ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்களோட டேரிங் அண்ட் டேஷிங், ஆங்கிரி அண்ட் பியூட்டிஃபுல் ஆங்கர் மேரி. மேரியா? ஏய் we have to be sorry. அக்கா உங்களை இன்டர்வியூ எடுக்கட்டா? ஏய் இதுக்கு முன்னாடி காவேரின்னு இப்போ மேரின்னு சொல்ற. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? என்ன கேள்வி கேட்டா நான் கடுப்பாயிடும். ஒன்னும் புரியலையே. இரு நான் பேசுறேன். ஏய் கொஞ்சம் நவரு. உனக்கு எதுக்கு? பாத்தியா? சும்மா என்னடி என்ன டிங்கி 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 நடக்கிற? என்ன சொன்ன? கடுப்பாயிருவியா? கடுப்பாயிருவேன். என்னடி கடுப்பாயிருவேன்? எங்க ஆகவே இல்ல? உனக்கு ஒரு மைக்கு. நீ ஆங்கரா ப்ரோக்ராம பண்ற ப்ரோக்ராம் நீ ஆங்கரிங் பண்ணேன்னு வையே, ஜனங்க எல்லாரும் முட்டியை தூக்கி மூஞ்சிலே எறிவாங்க. ஓ ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆச்சு, டிவி சேனல் இழுத்து மூடிட்டு டி நகர் பிரிட்ஜு கீழே ரசகரப்புறமா ரசகரப்புறம் சேஃப்டி பெண்ணமா சேஃப்டி பெண்ணே அப்படி விற்கிற நிலைமைக்கு வந்துருவாங்க. ஆங்கரிங் பண்றாலாம். போ அந்த பக்கம் போய் நில்லு. போ ஓடிங்கிற யாருக்கிட்ட சூப்பரா பண்ணடா, சான்ஸே இல்ல. என்ன நினைச்சீங்க என்ன பத்தி? சும்மா அதிர விட்டுருவேன்ல. சென்னையை என்ன பார்த்தா சும்மா நடுங்கும். பண்றேன்டா. போலீஸ் அடி கூட
நடராஜா சாட்சாத் அந்த சிவனோட ரூபம். தப்பிச்சேன்டா சாமி. அம்மா. உங்களுக்கு நடுவுல காத்து கூட வர விட மாட்டியா? ஸ்வரம் எந்த இதயம், சங்கீதம் எந்த உயிர், நாட்டியம் எந்த மூச்சு. இந்த மகாலட்சுமிக்கென்றும் நாட்டியமே லட்சியம். ஒரு பொண்ணுக்குள்ள இவ்ளோ வேரியேஷன்ஸா? எனக்குள்ளேயும் ஒரு ரெமோ இருக்கான் பாக்குறியா? டேய் புளிப்பே, கொஞ்சம் அமுக்கு. உன்னை பத்தி இல்ல அவளை பத்தி சொன்னா உனக்கு இன்னும் புரியல. பைத்தியமாவ பைத்தியம். இது கீழ்ப்பாகத்துக்கே ஹெட்டா இருக்கும். இதோட அப்பா அம்மா இவ பைத்தியத்தை தாங்க முடியாம கையை காலை கட்டி இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதை பார்த்த நாம இவ பாவனு கட்ட அவுத்து விட்டு பெருசா அனுஷ்காவை காப்பாத்துற பாகுபலின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா சொன்னடா திரிடேஷ். நானும் பார்க்குறேன் ரொம்ப ஓவரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நாங்களும் சந்திரமுகி பார்த்துருக்கோம், பிசாசு பார்த்துருக்கோம், டார்லிங் பார்த்துருக்கோம், முனி 4 பாட்டு பார்த்துருக்கோம், ஆடை இருட்டறியல் முரட்டு குத்து 2 பாட்டும் பார்த்துருக்கோம். எப்படி ஒரு பக்கம் ஆங்கரிங் பண்ற, இன்னொரு பக்கம் நாட்டிய சிகாமணி மாதிரி ஆடுற. இப்போ என்ன சென்டிமெண்ட் சீனா? பாத்தி அடங்கிட்டா? இதா சாக்குன்னு மேல கைப்படாத. இரு. அழுறியா? ஆஹா, நீ அழுவுறத பார்த்தா கோகினூர் வைரத்தை திருடின அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. அழு, இன்னும் அழு. உன் அழுக கானா பாட்டு மாதிரி இருக்கு. ரகிட 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 தார அப்படி ஆடுற நீ. ஆமா, எங்க பிறந்த நீ? உன்ன மாதிரி ஆளு பிறக்கவே கூடாது. அப்படியே பிறந்துட்டான்னு வை, அவளை அப்படியே மூட்டை கட்டி கொண்டு வந்து குப்பை தொட்டியில போட. இங்க என்ன நடக்குது? நீ என்ன செய்யற? அவ என் மண்டைய பொழந்துகிட்டு இருக்கா. உனக்கு எப்படிடா மூடு வருது? நிஜமாவே பேய் இருக்கா? அப்ப நான் பெட்ல தோத்து போன மாதிரி தானா? என்ன தோத்து போறதா? முதல்ல உயிரோட வெளியே போறோமான்னு பார்ப்போமா ஃபர்ஸ்ட்? நரம்ப கர 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 கரன்னு மென்னிட்டு உங்க எலும்ப துண்டு 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 துண்டா வெட்டி ரத்தத்தை கட கட கடன்னு குடிச்சிட வேண்டாம். அந்த ரூம்குள்ள போயிட வேண்டியது. எங்கடா போற? போன அம்மன மாட்டி அடி போட மாடா. நான் எங்கேயாவது போறேன். அங்க விட இந்த பக்கம் போலாம். எனக்கு பயமா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குடா. நான் ட்ரை பண்றேன்டா. டேய் உனக்கு என்னடா ஆச்சு? இப்படி அடி வாங்கிருக்க? சரி வா அந்த பக்கம் போய். இங்க பாரு, நாங்க உனக்கு உதவி பண்ணிருக்கோம்ல, ப்ளீஸ் எங்களை விட்டுரு. உதவி பண்றதே துரோகம் பண்றதுக்கு தானே. சுயநலம் இல்லாம யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. சுமந்து பெத்த தாய்க்கு கூட பெத்தாங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு வாய் சோறு போடுவாங்களே தவிர பெத்த பாசத்தினால இல்ல. உங்க ஒருத்தரையும் விட மாட்டேன். Oh my God, இந்த பொண்ணு பவர்ஃபுல் பேயா இருக்காளே. ஆமா, சாகருக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமா? யோ, ஏன் பிரச்சனை எனக்கு? உனக்கு என்ன? இதுதான் கரெக்ட் டைம். ஜம்ப் ஆகி போயிடலாம். இங்க பயந்தாதான் பயமுறுத்தும். நம்ம கொஞ்சம் தைரியமா இருப்போம்.
எங்க அம்மா அப்பா எங்க? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியணும். எங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க சொல்லு சொல்லு. எனக்கு உன் அப்பா அம்மா பத்தி தெரியாது, ஆனா அப்பா அம்மா பத்தின அருமையை நான் சொல்றேன். அப்படியா? சொல்லுங்க. அம்மா அனைவருக்கும் அம்மாதான், அப்பா அனைவருக்கும் அப்பாதான். இல்லம்மா, உன் அப்பா உனக்கு மட்டும்தான் அப்பா. அம்மா தேவதம்மா. அப்ப என் அப்பா? உன் அப்பா கடவுளு. அப்ப நானு? நீ பேயி. சும்மா சொன்ன, நீ ஒரு அழகான குட்டி தேவதை. எனக்கு தேவதையும் கடவுளையும் பார்க்கணும் போல இருக்கு. காட்டுவியா ப்ளீஸ்? தேவதையும் கடவுள் இங்க எங்கம்மா இருப்பாங்க? மேல இருப்பாங்க. அப்படினா எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்களா? நீதான் கொன்னியா? நான் கொல்ல. உங்க அப்பா உயிரோட தான் இருக்காரு. உங்க அப்பா உயிரோட தான் இருக்காரு. எங்க? அது உங்க அப்பா. உன்னை பெத்த தகப்பமா? நானா? அப்பாவா? கல்யாணமே அவ்வளோ நான் எப்படா முடியும்? அம்மா தேங்க்ஸ்டா, காப்பாத்திட்டேன். அதானே சொல்ல வர. ஓகே. ஆமா. எதுக்கு என்ன விட்டுட்டு போயிட்டீங்க? ஓ கல்யாணத்துக்கு நகை வாங்குறதுக்காக காசு பறிக்கிறதுக்கு போயிருந்தேன்டா செல்லம். அப்பா அப்பா சொல்லுமா. அம்மா எங்கப்பா? அம்மா வேணுமாடா? பாவி, இப்படி மாட்டி விட்டுட்டியே. அம்மா தங்கம். ஆமா, என்னடா அவள அம்மா வைக்கிட்டான்? இது ஒண்ணும் இல்ல, உண்மையிலேயே அம்மா வைக்கிறோம். அம்மா உம்மா. அப்ப எனக்கு அம்மா அவங்க ரெண்டு பேரும் யாரு? இவங்க தான் நம்மள பிரிச்சதா? சொல்லுமா, நான் உங்களை கொன்னுடுறேன். தங்கம், இன்னும் அவங்க யாருன்னு உனக்கு தெரியலையா? அதோ பாரு, சித்தப்பா மாமா. டேய் சித்தப்பா மாமாக்கலாம் சீக்கிரம் வாங்கடா. வாங்கடா மாமா. செல்லக்குட்டி. வாவ். சித்தப்பா. தங்கம், விளையாடுனது போதும். நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, வா போலாம். தூங்கணும்ல? டேய், அவ போயிட்டால, வா ஓடிடலாம். வா. ஓகே. இப்ப என்னடா சொன்னாங்க? உனக்கும் புரியலையா? வாடா சோடா அப்படி வா. யார் நீங்க? அம்மாடா. அப்ப என்ன குப்பை தொட்டில ஏன் தூக்கி போட்டீங்க? கொழுப்பெடுத்து பெத்துட்டு குப்பையிலயோ கிணத்துலயோ தூக்கி போட வேண்டியது. உங்கள மாதிரி ஆளுங்க இருக்க கூடாது. கேரக்டர் மாறிடுச்சுடா. போடா. சீக்கிரம் போடு. ஏதாவது ஒன்று பண்றா.
கிட்ட ஆங்கிடுக்கு தருகிறதுக்கு ஆங்கிடுக்கு தருகிறதுக்கு தருகிறதும் தருகிறதும் தா தருகிறதும் தருகிறதும் தா தருகிறதும் தருகிறதும் தா பா 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 மெட்டல் சூப்பர் வாவ் அமேசிங் அமேசிங் வாட் எ ஃபேண்டாஸ்டிக் சூப்பர் இப்போ நாட்டியம் ஆனது நீயா இல்ல மயிலா? பிரபுதேவா மாஸ்டர் மட்டும் உன் டான்ஸ பாத்துட்டாரு. காலுக்கு மட்டும் இல்ல கைக்கு சேர்த்து விலங்கு போட்டிருப்பாரு. ஆமா சலங்க போட்டிருப்பாரு. டங்கு ஸ்கிப் ஆயிடுச்சு. அட நீ வேற கமல் சார் மட்டும் இதை பார்த்தாருன்னு வச்சுக்கோ, உன்னை சலங்கியோலி இல்ல ஹீரோயினை போட்டு எல்லா லாங்குவேஜ்லயும் எடுத்துருவாரு. ஏன் பிக் பாஸ்ல கூப்பிட்டு உன்னை டைட்டில் வினர் ஆக்கிறேன்னு வச்சுக்குவேன். போடும் போடும் அதான் நேரு ஸ்டேடியம்ல ப்ரோக்ராம் வச்சு டிடி ஆங்கரா கூப்பிடலாம். டிடி ஆங்கரிங் கூப்பிட்டா அப்ப நான் என்ன பண்றது? ஆங்கர் மேரி இருக்கும்போது டிடி தேவையா உனக்கு? இப்ப இதெல்லாம் தேவையா? சொல்லுங்க, நான் ஆங்கரிங் ஒழுங்கா பண்ணலையா? சூப்பர் அமேசிங் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸலென்ட் மைண்ட் ப்ளோயிங் யூ ஆர் ஆசம் டேக் அ பவ். ஆக்சுவலி நம்ம மேரி ஆங்கரிங் பண்ணான்னு வையே, இந்த கருப்பா ஒண்ணு இருக்குமா அது என்ன கோயிலு? என்ன கோயிலுன்னு சொல்லிட்டு எதுக்குடா காக்கா மாதிரி கத்துற? இவளுக்கு இதெல்லாம் தெரியுமா என்ன? விட்டுதல் எத்தனை வாட்டி புரட்டி போட்டாலும் நீ அடங்க மாட்டல. எனக்கு பரோட்டா எல்லாம் வேணாம்டா. அப்புறமா சூப்பர் மானி அப்ப நான் இன்டர்நேஷனல் ஆங்கர் உங்களை இன்டர்வியூ எடுக்க போறா. இன்டர்நேஷனல் ஆங்கரிங் ஏதாவது தப்பா வச்சு தோலை உரிச்சிருவேன். வாவ் நைஸ் பேர். நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா? நோ. அவ நோன்னு சொல்றா, நீ எஸ்ன்னு சொல்ற? கேக்குறாங்களா சொல்றது? எஸ் எஸ். எவ்வளவு நாளா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க இப்பதான் கொஞ்ச நேரமா தான். ஓ அப்ப நெக்ஸ்ட் பிளான் என்ன? நெக்ஸ்ட் பிளான்னா எப்படியாவது தப்பிக்கிறேன். அதான் நெக்ஸ்ட் பிளான் கல்யாணம், ஃபர்ஸ்ட் நைட், குழந்தைங்க. வாவ் வாட் a planning. all the best. Thank you. ஹாய். நீங்க என்ன செய்றீங்க? நான் ரைட்டர். சினிமாக்குலாம் கதை எழுதுறேன். அப்படியா? என்னென்ன படத்துக்குலாம் எழுதிருக்கீங்க? 4 பேருக்கு நாக்கு தள்ளுது, அப்புறம் ஃபார்ம் ஹவுஸ்ல ஃபேஸ் கிழியுது. இருப்போமா இல்லையா, யாராவது வந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி படங்க. இந்த படம்லாம் எப்ப வருது? வந்துரும். ஓடிடில பேசிட்டு இருக்கேன். ஓ வாவ் all the best. ஓகே நெக்ஸ்ட் உங்க பேர் என்ன? மாட்னா சொல்லுங்க, உங்க பேர் என்ன? கிருஷ்ணன். அப்போ ஃப்ளூட் எங்க? வீட்ல இருக்கு, எடுத்துட்டு வரவா? ஒன்றும் தேவையில்லை. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மை சொன்னா பொழந்துருவா. மாஸ்டர் 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 தான் மாஸ்டர். ஆக்சுவலா என்கிட்ட படிச்சவங்க எல்லாரும் மைக்க புடிமா ஆங்கர் இருந்தான்னு சொன்னேன். என்கிட்ட படிச்சவங்கலாம் இன்ஜினியர்ஸ் ஆயிட்டாங்க, டாக்டர்ஸ் ஆயிட்டாங்க, லாயர்ஸ் ஆயிட்டாங்க. என்னவோ தெரியல, குரு பௌர்ணமி வந்ததுன்னா என் பேரை சொல்லிக்கிட்டு அவங்க பஜனை பண்றதோட ஒரு 100 பேருக்கு அன்னதானமும் பண்றாங்க. ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆச்சு, நீ பாக்கலையா? அப்போ பாடம் சொல்லி கொடுக்கிற குருவாணி? இவ்வளவு நேரம் தெளிவா சொன்னேன்ல, மறுபடி குருவாணி அப்படின்னு கேக்குற? குரு தேவோ பவானா என்ன? அது கூட தெரியாதா? எனக்கு தெரியும்டா. குரு தேவோ பவான்னா குரு பாய் ஃப்ரெண்டு மாதிரின்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கூடா செல்லம். குரு தேவோ பவானா குரு கடவுள் மாதிரின்னு அர்த்தம். மாத்திட்டாங்களா? ஆனா அந்த குருவெல்லாம் என்ன பண்றாங்க? மார்க் அதிகமா போடுறேன், மெத்த மேல ஏறு. பாஸ் மார்க் போடுறேன், பக்கத்துல வந்து படு. ரேங்க் வாங்கி தரேன், ராத்திரி வான்னு சொல்லி பெண்களுக்கு நரகத்தை காட்டுறீங்க. அம்மா தப்பு பண்ணலாம், அப்பா தப்பு பண்ணலாம், ஏன் அந்த கடவுள் கூட தப்பு பண்ணலாம். ஆனா உங்கள மாதிரி குரு தப்பு பண்ண கூடாதுடா. சலோ மாஸ்டர் அடிக்க கூடாதுமா. அம்மா சொல்றேன்ல, விட்டுரு. நான் அப்பா சொல்றேன், கீழே போடு, கீழே போடுமா. சாக்லேட் ஐஸ்கிரீம், வேஃபர்ஸ், பர்கர், பீட்சா. பீட்சா பீட்சா பீட்சான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி கூட சாப்பிட்டதே இல்ல. எனக்கு பீட்சா வேணும், எனக்கு பீட்சா வேணும், எனக்கு பீட்சா வேணும். பீட்சா என்னமா வேணும்? பீட்சா
பீஸா. பீட்சாவா? இப்போவே போய் வாங்கிட்டு வந்துறேன். வாடா வாடா. தேங்க்ஸ் மாமா. என்னம்மா சொன்ன? மாமா. இன்னொருக்கா. மாமா. இன்னும் ஒரே ஒருக்கா. மாமா. என் செல்லத்துக்காக இப்பவே போயிட்டு பீட்சா வாங்கிட்டு வரேன் பா. மாமா நானும் போயிட்டு வந்தேன். ஆர்டர் பண்ணலாம்ல? அது வந்து கவுண்டர்ல தான் போய் ஆர்டர் பண்ணனும். போன்ல கூட பண்ணலாம். இன்டெலிஜென்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. பண்றேன். குட்டி ஆர்டர் பண்ணு. பண்ணிட்டேன். இப்போ வந்துரும் இருமா. நல்லா Thank you பா. அம்மா பாருங்க எனக்கு முத்தமே கொடுக்க மாட்டேங்குது. பல்ல பேத்துறேன். அம்மா அப்பாவுக்கு முத்தம் கொடு. என்னடா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொர்ணம், பிளட், பிளேட்லெட்ஸ் இது ஏதாவது கொஞ்சமாவது இருக்கா? ஏன்டா ஒரு ரொமான்ஸ்க்கு கொஞ்சம் கூட டைமிங் டைம் டேபிள் எல்லாம் கிடையாதா? கிடையாது. ஏன்டா இவ்வளவு காஜல இருக்க நீ? சொல்லு பாத்து. ஒரு பக்கம் இவன் எங்களை போட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் நீ ஜல்சா பண்ணலாம்னு பாக்குறல்ல? சித்தப்பா ஏதோ சொல்றாரு என்னன்னு பாருமா. சித்தப்பா கொடுத்துருமா. அம்மா முத்தம் கொடு. நான் ஒத்துக்க மாட்டேன். இவ எத்தனை கேரக்டர் மாறினாலும் சரி இந்த அநியாயத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சாமி பேரை சொல்லி பூசாரி பிரசாதம் சாப்பிட்ட மாதிரி இந்த பேயை சாக்கா வச்சுக்கிட்டு இவனை பிரிச்சு மேய போறியா? மனுஷனாடா நீ எல்லாம்? மாமா ஏதோ சொல்றாரு என்னன்னு பாருக்கனா. மாமா மாமா அப்படின்னு கூப்பிட்டா பயந்துரும் நினைச்சேன் அவள. மாமா டேய் எத்தனை வாட்டி அடி வாங்கினாலும் வைக்க இல்லையா? இல்ல. ஆறுதாங்க அம்மா எனக்கு முத்தமே கொடுக்க மாட்டேங்குது. அம்மா முத்தம் கொடு. இந்த ஜென்மத்துல இவனெல்லாம் திருத்தவே முடியாது. வாசல் வரைக்கும் நல்லா தானே வந்த, திடீர்னு ஏன் இப்படி ஆச்சு? ஹை பீஸா. ஐயா ஏய் இது என்னப்பா தெருநாய் தேங்காய் திங்கிற மாதிரி திங்குது? அம்மா சூப்பரா இருக்கு. அம்மாவா? ஏய் பாப்பா அந்த பாப்பா உங்க பொண்ணா? ஆமா. நீங்களே வயசு பொண்ணாதான் இருக்கீங்க, உங்களுக்கு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணா? How is possible? ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஏய் நீ ஓவரா போயிட்டு இருக்க. அப்படியே பேமெண்ட்டையும் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கே போயிடுவேன். பேமெண்ட் பாப்பா தானே கொடுக்கணும். பாப்பாவா? பாப்பாட்டீங்களே அது எங்க பேய் மாதிரி தின்னுக்குதே. அம்மா நீ இந்த ஈட்டிங் நிறுத்திவிட்டு ரேட்டிங் கொடுத்தனா நான் கிளம்பி போயிடுவேன். பொண்ணதாம்மா. ஹலோ ஹலோ டே ரேட்டிங் கொடுமா. என்ன முறைகிற ரேட்டிங் கொடு. ஐயா தின்னு. ஹலோ என்னது 3 மாசமா? என்ன 3 மாசம் ஒன்னாவே சுத்தினா 3 மாசம் ஆகாதா? சரி 4வது மாசம் ஆகிறதுக்கு முன்னாடியே கழிச்சு விட்டுரு. இது கலைக்க மாட்டியா? 10 மாசத்துல பத்தி குப்பையில போடு சும்மா. ஏய் என்னங்க யாருமே இல்லாம டோர் தானா சாத்துது? சார் இட்ஸ் ஷோ டைம் சார். ஏய் நீ என்னம்மா இந்த தலை குளிச்சுட்டு ஃபேன் கிட்ட வந்து காய வைப்பாங்களே அந்த மாதிரி வந்து நிக்கிற? நவரு. பிரதர் பாப்பாவோட கண்டிஷன் என்ன? அது வந்து பாப்பா மாதிரி ஆனா பாப்பா இல்ல. பைத்தியமா? அதுக்கும் மேல. பேயா? அதுக்கும் மேல. ஓ பிசாசா? அதுக்கும் மேல ராட்சசியா? அதுக்கும் மேல. எல்லாத்துக்கும் அதுக்கு மேலன்னு. ஏமா நீ எதுக்கும் மேல? இது என்னம்மா லிப்ஸ்டிக் எடுத்து கண்ணு கீழே போட்டு வச்சிருக்க? இந்த பாரு நான்லாம் பேயே பிரெக்னென்ட் ஆக்குறவன், என்கிட்ட இந்த முறைக்கிற வெள்ளம் வச்சுக்காது என்ன. அதுவும் இல்லாம முன்னாடி தான் இந்த பேயெல்லாம் பார்த்தா பயம் வரும். இப்போ இந்த காஞ்சனா அரண்மனைலாம் வந்ததுக்கப்புறம் பேயினாலே ஒரு செம்மையான மூடு வருது. நீ வேற பார்க்கறதுக்கு நல்லா கும்முன்னு இருக்கியா? ஐட்டம் சாங்லாம் வேற ஆடுவோம்ல அப்படியா? சரி நீ பேயாவே இருந்தா கூட பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ள தான். நான் பாரு பீட்சா டெலிவரி பண்ண வந்தவன், நீ 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தனா நான் பாட்டுக்கு வாங்கிட்டு போயினே இருப்பேன். ஓகே பாய். எங்கடா போற? இந்த பாரு நீ இந்த மொட்டரா எந்திரி வீட்டுக்கு வச்சு மிக்சியில் போட்டு அடிச்ச மாதிரி ஒரு வாய்ஸ்ல பேசணும்னு வச்சுக்கேன், நான் என்ன பேயின் பயந்துருவேன் நினைச்சா? போலான்னு தான் பார்க்குறேன், ஆனால் உன்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்ல மூடு வருது இல்லை? லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா ஆங்கிலையும் சும்மா கும்தலக்கான் இருக்கு. போ ரெடியா?